ஒரு லேடி தன்னோட போனை பார்க்கும்போது தன்னோட பொண்ணு வேற எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் வரவோ நேரடியா அவ என்ன பண்றா, ஏதாவது இல்லீகலா பண்ண போறான்னு சொல்லி பயந்துட்டு அந்த ஹோட்டலுக்கும் போறாங்க. அங்க போய் அங்க ரிசப்ஷன்ல அவனை மிரட்டி அந்த ரூம் நம்பரும் வாங்கி அந்த ரூம்ல போய் பார்த்தா அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த லேடி கிட்ட ஒரு ஜீனியும் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி 2 வரங்களை அந்த ஜீனி கிட்ட இருந்து வாங்கிருப்பாங்க. தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு அவங்களும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல இவங்க குழப்பமா இருக்கும் போது அந்த ஜீனியும் அவங்க கிட்ட வந்து, உங்கள மாதிரியே வயசானவர்கிட்ட ஒரு வாட்டி நான் மாட்டியிருந்தேன், அந்த டைம் அவரும் என்கிட்ட ஒரு வரம் கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உன்கிட்ட 2 வரம் கொடுத்தல, அந்த வரத்தை நீ மறந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜீனி கிட்ட வரத்தையும் வாங்கிருப்பாரா. இத கேட்ட இந்த லேடி, ஆமால சப்போஸ் ஜீனி அந்த 2 வரத்தை மறந்துடுச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு 3 வரம் புதுசா கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப பேராசைப்பட்டு தானும் அதே மாதிரி யோசிக்கலாம்னு நினைச்சு கேவலமா அதே மாதிரி அந்த ஜீனி கிட்ட போய், இந்த மாதிரி நான் 3ஆவதா ஒரு வரம் கேக்குறேன், அது என்னன்னா முதல் 2 வரத்தை நீ மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவோ அப்பதான் அந்த ஜீனி இவங்க கிட்டயும் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அந்த வயசானவரோட கதையை சொல்லும் போது கூட அந்த ஜீனிக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்தனாலதான் இதெல்லாம் இவகிட்ட சொல்லிருப்பா. ஆனா அத கொஞ்சம் கூட இவ யோசிக்காம முட்டாள்தனமா ரொம்ப அதிகமா பேராசைப்பட்டு இந்த மாதிரி சொல்லவோ, உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜீனியும் பண்ணிடுது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சப்போஸ் அந்த விஷயங்கள்லாம் ஜீனி மறந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஜீனி இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியாம போயிடும்ல. ரொம்பவுமே பேராசைப்பட்டதால கடைசியில அவங்க கிட்ட இருந்த ஒரு வரத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிறத வச்சுட்டு வாழாம அதிகமா ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி